இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட் ரெஸ்லிங் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஓபா ஃபெமியோட அடுத்த பிளான் என்ன, ஓபா ஃபெமியோட அடுத்த ஆப்போனன்ட் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. ஓபா ஃபெமி சம்மர் ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னர் தோக்கடிச்சிட்டார். நடந்து முடிஞ்ச ராவ்லையும் அதை பற்றி தான் பேசியிருப்பார். ப்ராக் லெஸ்னர் ரெஸ்ட்டுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னே பால் ஹியூமனை பார்த்து கை கொடுத்துட்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஓபா ஃபெமி மேட்சை முடிச்சு அந்த செக்மெண்ட்டை முடிச்சுட்டு போகும்போது பேரன் பிரேக்கர் ஓபா ஃபெமியை சந்திப்பார். ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பார். இவங்களோட ஃபியூடு ஏற்கனவே ஆரம்பிச்சிச்சு. லைவ் ஈவெண்ட்லேயும் இவங்களோட ஃபியூடை பார்த்துட்டோம். அதை தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஓபா ஃபெமியோட அடுத்த பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பிரேக்கர் ஓபா ஃபெமியை பற்றி இப்போ யார்கிட்ட போய் கேட்பாருன்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமன் ஒட்டுமொத்தமாக ப்ராக் லெஸ்னர் கிளைண்ட்டாக இருந்தார். ப்ராக் லெஸ்னர் தான் பால் ஹியூமன் கிளைண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து விஷன் டீமில் விஷனுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்த பால் ஹியூமன் விஷன் டீமை விட்டு ஒதுங்கி வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பால் ஹியூமன் அடுத்த கிளைண்ட்டாக ஓபா ஃபெமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் ஹிண்ட் பண்ணும் விதமாக இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ராவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பிரேக்கர் போய் பால் ஹியூமன்ட்ட ஓபா ஃபெமி எங்கன்னு கேட்பாரு. பால் ஹியூமன் ஏன் என்கிட்ட கேட்குறன்ற மாதிரி கேட்பாரு. இது மூலயமாக இந்த ஸ்டோரி லைன் மூலயமாக என்ன தெரிஞ்சு வருதுன்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமனோட அடுத்த கிளைண்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ஓபா ஃபெமியாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் இப்போ கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ரோமன் ரிங்ஸ் அடுத்து தன்னோட சாம்பியனை எங்கே டிஃபெண்ட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, WWE ஒன் ஆஃப் த முக்கியமான பேப்பரான மணி இந்த பேங்க் ஷோ நடக்க போது. அடுத்து நடக்க போது அக்டோபர் மாதம் நடக்க போகிற இந்த மணி இந்த பேங்க் தான் அடுத்த ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடக்க போகுது. இந்த மணி இந்த பேங்க்கில் தான் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் தன்னோட சாம்பியன் டிஃபெண்ட் பண்ண போகிறோம். அது யாருக்கு அகேன்ஸ்டாக கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டுக்கு அகேன்ஸ்டா அப்படின்றது இப்போதைக்கு கிளியராக இருக்குது. எல்ஏ நைட்டு தான் வந்து செத்ரோலின்ஸ் ரோமன் ரிங்ஸ் கூட மேட்ச் விளையாடும்போது எல்ஏ நைட் தான் வந்து ட்ரோல் பண்ணார். இப்போயும் ரோமன் ரிங்ஸை ட்ரோல் பண்ணுறது எல்ஏ நைட்டு தான். அது மட்டும் இல்லாமல் எல்ஏ நைட்டு தான் ரோமன் ரிங்ஸுக்கு அடுத்த ஆப்போனண்ட்டாக வரப்போறான்றது இதன் மூலயமா ஹிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்கு போயிட்டோம்னா, அங்கே ஒரு பெரிய மேட்ச் நடந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்சு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கி வர்சஸ் ஜாக்கா ஃபெக்டோ. இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராசிக்கியை வந்து தோக்கடிச்சு ஜாக்கா ஃபெக்டோ வின் பண்ணாலும் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாரு. அட்டாக் பண்ணதில் ராசிக்கிக்கு இன்ஜுரி ஆகி வாயிலிருந்து ரத்தம் வர மாதிரிலாம் காமிப்பாங்க. அந்த செக்மெண்ட் நடக்கிறப்ப முடிகிறப்ப ராவோட ஷோ முடிகிறப்ப ரோமன் ரிங்ஸ் வந்து அப்படியே கையை தூக்கி காமிச்சிருப்பார். ஏன்னா ராவோட இடையிலே அவர் சொல்லியிருப்பார், ராசிக்கியை பற்றி கவலை இல்லை, அவனை நீங்கள் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கியும் எல்ஏ நைட்டும் டீமாக இருந்தாங்க. அந்த டீமில் உள்ளவர் தான் எல்ஏ நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் ராசிக்கி. அதனால் ராசிக்கியை அட்டாக் பண்ணும் பட்சத்தில் எல்ஏ நைட்டு தனியாக போவார். எல்ஏ நைட்டு தனியாக இருக்கும் பட்சத்தில் எல்ஏ நைட்டை வச்சு செய்யலாம் அப்படின்றது தான் ரோமன் ரிங்ஸோட பிளானு. ரோமன் ரிங்ஸோட பிளான் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பிளட் லைனுமே அதான் ஐடியா பண்ணுறாங்க. ராசிக்கு அடிபட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் த ஷோவில் ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்காக தான் ராசிக்கியை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இந்த விஷயம். இதுதான் இப்போ பிளட் லைனோட ஸ்டோரி லைன் அடுத்த கட்டமாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.